ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியுடைய பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா, திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21 வாக்கியப்படி 2025 ஏப்ரல் மாதம் 26 ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுது. இந்த ராகு கேதுகள் எப்பவுமே வக்ர கிரகங்கள்ங்க. இப்போ இந்த குரு சனிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 மாத காலம் வக்ரமா இருக்கும். அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தியாகி அந்த கிரகங்கள் எல்லாமே முன்னோக்கி நகரும். இப்போ சுக்கிரன் புதன்லாம் எடுத்துட்டா கொஞ்ச நாட்கள் வக்ரமா இருக்கும், ஆனா அதோடைய இதுவுமே முன்னோக்கி நகரும். இப்போ குரு அப்படின்னா 2ல் இருக்காருன்னா அடுத்ததுக்கு 3க்கு போவார், பயிற்சி ஆவார். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு அப்படி பயிற்சி ஆகும், அதாவது முன்னோக்கி நகர்ந்து போகும் அதோடைய பயிற்சியெல்லாம். இந்த ராகு கேது ஆல்வேஸ் வக்ர கிரகம், எப்போதுமே வக்ரமா இருக்கனால அந்த கிரகங்கள் இந்த ராகு கேது எப்பவுமே பின்னோக்கி தான் நகரும். இப்போ 10ஆம் இடத்துல இருக்காருன்னா அடுத்தது 9ஆம் இடம். இவ்வளவு நாளா உங்களுடைய ராசிக்கு ராகு அஷ்டம ஸ்தானத்துல இருந்தாரு. 8ஆம் இடத்துல இருந்து இப்போ 7ஆம் இடத்துக்கு ராகுவும், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்த கேது இப்போ உங்க ராசிக்கே, அதாவது 1ஆம் இடத்துக்கே வந்திருக்காரு. இப்போ ராகு கேது எப்பவுமே வக்ர கிரகங்கள்னால பின்னோக்கி நகர்றாங்க. உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராகு, அப்புறம் ஜென்மத்துல கேது, ஜென்ம கேது சூப்பர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே அஷ்டமது சனி இருக்கு, அதாவது இவ்வளவு நாள கண்ட சனி இருந்துச்சு, அது கூட பிரச்சனை இல்லை. இப்போ சனி அஷ்டமம், சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமது சனியா இருக்கு. அப்புறம் கேது, அதாவது மன உளைச்சலை கொடுக்கறதுக்கு கேதுவும் உங்க ராசிக்கு வந்திருக்கு. அப்போ ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனா பொறுமை, தெளிவு, ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற தெளிவு, நிதானம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப தேவை. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மெடிடேஷன் பண்ணணும். உங்களை சுத்தி, அதாவது உங்களுக்குன்னு நம்பிக்கைக்குரியவர்கள் நல்லவர்கள் இருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சியை தன்னோட வளர்ச்சியா நினைச்சு மகிழ்ச்சி அடையக்கூடிய நபர்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேளுங்க, சரிங்களா? அது உங்க பெற்றோர்களா இருக்கலாம் அல்லது நண்பர்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கட்டும். இப்போதைக்கு உங்களுக்கு அவசியமானது அந்த ஒரு நபரை தேடி கண்டுபிடிச்சு வச்சுக்கிறது தான், சரிங்களா? இந்த 1.5 வருஷ காலகட்டம் மிகப்பெரிய லெவல்ல கஷ்டங்கள் அப்படிங்கிறது தாண்டி வரணும். ஒருத்தருடைய லைஃப்ல எப்பவுமே சந்தோஷம் மட்டும் இருக்காது. ஸ்வீட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா திகட்டாதா, அது மாதிரி வாழ்க்கையில கஷ்டம் இருக்கத்தான் செய்யும், ஆனா அதை தாண்டி வரத்தான் செய்யணும். ஸோ இந்த 1.5 வருஷத்துக்கு இப்போ ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க கேது சூரியன் வீட்டில் இருக்குது, ஸோ அப்போ சூரியன் வீட்டில் அது நெருப்பு, அப்புறம் சூரியனுக்கு மீது, அப்படிலாம் கிடையாது. ராகு கேது எப்போவுமே அதாவது ஜென்மத்தில் வந்தால் கஷ்டம்தான். நம்ம மனசை சுக்குநூறாக உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க. அவங்களுடைய வேலையை அவங்க செவ்வனே செய்வாங்க. நிறைய பேர்த்துக்கு சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே தெரியும் இந்த ராகு கேது பயிற்சியுடைய வேலை நல்லாவே தெரியும். இதுல மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்கள், முக்கியமா உத்திர நட்சத்திரத்துல கேது ஃபர்ஸ்ட் வரும்போதே அதோடைய வேலை காமிச்சிருவாரு. ஸோ மெயினா மன ரீதியா நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும். இந்த கஷ்டங்களை தாண்டி வர பழகிக்கங்க. மெயினாக ஒரு விஷயத்த பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு பிளான் போட்டு வச்சுக்கணும். நீங்கள் பிளான் போட்டு வச்சுக்கிட்டு செயல்படக்கூடிய நபர். அந்த பிளான் எல்லாம் இப்போ செல்லாது. நான் சிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அதாவது துன்பம் வரும் வேளையில் சிரித்து கடந்து வர பழகிக்கணும். அதனால நான் சிரிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. எல்லாருமே இந்த ராகு கேதுவோடைய பிரச்சனைகள்ல இருந்து கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வருவாங்க. அதே மாதிரி பழகிக்கங்கன்னு சொல்றேன். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க நல்ல இன்டெலிஜென்ட்டா இருப்பீங்க. நீங்க நல்ல நாலேஜ், நல்ல நிர்வாக திறமை உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்த இப்போ எப்படி சூரியன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா சூரியன், அவரை நீங்க டைரக்டா பார்க்க முடியும், சரிங்களா? அவர் 6 மணிக்கு நான் கரெக்டா 6 மணிக்கு வராரு, அதே மாதிரி 6 மணிக்கு அஸ்தமனமாகி போயிடுறாரு. டைம் டு டைம் வேலை பார்க்குறாருல, அது மாதிரி தான் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் டைம் டு டைம் பர்ஃபெக்டா பிளான் போட்டு வச்சிருப்பீங்க. ஆனா அந்த பிளான் எதுவுமே இப்போ வேலை செய்யாது. உங்களுக்கே எரிச்சலாயிரும். என்னடா அது நம்ம கரெக்டா செய்யறோம், ஏன் இப்படி ஆகுதுன்னு
ஒரு டைம் பார்ப்பீங்க, 2 டைம் பார்ப்பீங்க. உங்களுக்கும் பொறுமை இருக்குல்ல, அந்த அப்படியே பொறுமை எல்லை மீறி போய் அப்படியே வெறுத்து போய் உட்காருவீங்க. நான் என்ன சொல்றேன்னா, அப்படி வெறுத்து போய் உட்காரு. இந்த டைம் நீங்க என்ன எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அது கண்டிப்பா பலன் அளிக்கவே செய்யும். உங்களுக்கு கண்டிப்பாக பலன் அளிக்கும். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். இந்த ஒரு 1.5 வருட காலகட்டங்களை தாண்டி போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கையில சூப்பர் கிரேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 1.5 வருஷம் உங்களுக்கு ஒரு சவால் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லா விஷயங்களையுமே நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே ஒரு தடைக்கு பின்புதான் உங்களுக்கு சாதிக்க முடியும். சோதனை காலகட்டத்துக்கு அப்புறம் சாதனை காலகட்டம் வச்சுக்கோங்களேன். ஒரு சோதனை வருது அப்படின்னா அந்த சோதனைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சாதனை தான். நீங்க மிகப்பெரிய லெவல்ல சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரையல் பீரியட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டைம்ல எல்லா இதுவுமே உங்களுக்கு வரும். எதுவுமே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தா கூட என்ன இந்த வேலையை போய் செய்யற அப்படின்னு உங்க மனசை குத்தி கிழிக்கிறதுக்கே வருவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு உங்க மனசை எப்படியாவது காயப்படுத்தி அதை கிழிச்சு தைச்சு என்னென்னலாம் செய்யறதுக்குன்னே ஆளுங்க வருவாங்க. அவங்க கிட்டல இருந்து நீங்க என்ன செய்யணும், தூரம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும். இந்த டைம்ல அவங்க எதுக்கவெல்லாம் முடியாது, அமைதியா கடந்து போய்க்கணும், இல்லைன்னா ஒளிஞ்சுக்கணும், மறைஞ்சு வாழ்ந்துக்கணும். அப்படிதான் நீங்க இருந்துக்கணும். உங்களை சுத்தி நிறைய பேர் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க பர்ஃபெக்டா இருப்பீங்க, எல்லாத்துலயும் ஈஸியா ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனா என்ன அப்படின்னா உங்களுக்கு அதுலயே உங்களுக்கு 7 கூடையவர் 6 கூடைய நபரா இருக்காரு. அப்போ உங்களுடைய ஆப்போசிட்ல இருக்கவங்க அவர் நண்பர்களாகவும் இருக்கலாம், அல்லது உங்களோட வேலை பார்க்குற இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஆனால் அவங்க உங்கள் மேலே எப்பவுமே ஒரு ஜெலஸாகவே இருப்பாங்க. இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய எதிரிகள் யார் அப்படின்னா உங்கள் கூட இது பண்ணுறவங்க தான். ஸோ நீங்கள் சாமிக்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன வேண்டிக்கங்க அப்படின்னா, என்னுடைய நண்பர்களை பார்த்துக்கோ, நான் எதிரிகளை, ஏன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட முடியும். கண்ணுக்கு தெரியாத எதிரியை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இதனால் கடவுள் வழிபாடு பண்ணுங்க. இறை வழிபாடு மட்டும்தான் உங்களைய நிம்மதியாக காலத்தை கடத்திட்டு போறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க என்ன பண்ணுங்க, 4 to 6 சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. சரபேஸ்வரர் வழிபாடை எவ்வளவுக்கு எவ்வளவு பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. முக்கியமா பொதுவாகவே சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா 2 தெய்வம் பூர நட்சத்திரத்துல இருக்கனால நீங்க அபராஜிதா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரித்திங்கிரா தேவியும் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி சரபேஸ்வரர் வழிபாடும் பண்ணலாம். பூர நட்சத்திரத்திலே அவங்க இருக்கனால அந்த தேவி வழிபாடு சொன்னேன். ஆனா பொதுவா சிம்ம ராசிக்கு சரபேஸ்வரர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்க எந்த அளவுக்கு வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு கண்டங்கள்ல இருந்தும் மன கஷ்டங்கள்ல இருந்தும் கடந்து வரத்துக்கு இந்த தெய்வம் உறுதுணையா இருக்கும். தெய்வ வழிபாடு தான். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. சோ திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்து வரணும் அப்படின்னா தெய்வ அனுகூலம் உங்களுக்கு தேவை. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா மெடிடேஷன் பண்ணுங்க. எவ்வளவு மன கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்க சொல்ல வேண்டியது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்லிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல டைம் வரப்போது, நிறைய சாதிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்கு. அதனால இந்த கேது உங்க ஜென்மத்தில் இருக்கும்போது சந்திரன் மேல கேது அப்படிங்கும்போது மன ரீதியா பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி தாயாருக்கு பிரச்சனைகள் இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள் வரும். தாயார் வழி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இவ்வளவு நாளா பிரச்சனைகள்லாம் இருந்தா அது எல்லாமே சால்வ் ஆகும். அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தாயாருக்கு உடல் ரீதியாவோ அல்லது ஆயுள் ரீதியாவோ பிரச்சனைகள் இருக்கு. அதனால இந்த தெய்வ வழிபாட்டை பண்ணிக்கங்க. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன பிரச்சனையை கொடுப்பாரு அப்படின்னா, உங்களுக்கு லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி அல்லது பிசினஸ் பார்ட்னர் இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நன்மைகளை எடுத்துட்டு தீமையை மட்டும் உங்களுக்கு தெரியற மாதிரி வைப்பாரு. அவங்களுடைய வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள், பிரிவினை அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அதனால கவனமாக இருக்கணும். உங்களுக்கு என்ன மன கஷ்டமோ, அதாவது நீங்க எவ்வளவு மைண்ட் நான் ஸ்ட்ராங்கா இருப்பேனாலுமே கிரகங்களுக்கு வீக் பாயிண்ட் ரொம்ப நல்லா தெரியும். உங்களை விட உங்களுக்கு எது வீக் பாயிண்ட் எது வீக்னஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, இந்த ராகு கேதுக்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எங்க வலிக்குமோ அங்க மட்டும்தான் அந்த கிரகங்கள் அடிக்கும். ஸோ உங்களுக்கு எது மனசு கஷ்டப்படுத்துமோ அந்த விஷயங்களை மட்டும்தான் செய்ய போகுது. அதுக்கு நீங்க ப்ரிப்பேரா இருக்கணும். அது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது கணவன் மனைவியிடையே இந்த காலகட்டத்தில் அனுசரணைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஏன்னா 6ஆம் அதிபதியே 7ஆம் அதிபதியா இருக்காரு உங்களுக்கு சனி. அவர் அஷ்டமத்துக்கு போயிருக்காரு. போதாதுக்கு கலத்திர ஸ்தானத்துல 7ஆம் இடத்துக்கு ராகு வந்திருக்காரு. இந்த ராகு வந்து 7ஆம் இடத்துக்கு வரும்போது வேறு நபர்களுடைய தலையீடுகள் இருந்தால் அதை தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டு இல்லை எமோஷனல் சப்போர்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஒதுக்கி வச்சிருங்க. உங்களுடைய அதாவது பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தால் மனைவி கூடயும் பெண்ணாக இருந்தால் கணவன் கூடயும் அனுசரித்து போகணும். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம், ஆனால் பின்னால் அதை யோசித்து பார்க்கும்போது இதுதான் கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு படும். அதனால இந்த காலகட்டங்கள் மற்றவங்க யாராவது அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நிறுத்தி நிதானமாக யோசிக்கணும். உறவுங்கிறது வந்து கட்டி காப்பாற்றக்கூடியது. அதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் துணை இருக்கணும். காசு பணத்தினால ஒரு உண்மையான அன்பை வாங்க முடியாது. அதாவது ஆர்டிஃபிஷியலாக எல்லாமே வாங்கிக்கலாம். அதனால லைஃப் பார்ட்னருங்கிறது ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் பார்ட்னர்னா இவர் இல்லைன்னா இன்னொருத்தங்க, ஆனால் லைஃப் பார்ட்னருங்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுனால உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அனுசரணை பண்ணிக்கோங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அனுசரணைங்கிறது உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். அதுவும் மக நட்சத்திரத்தில் பிறந்துட்டா ஒரு பழமொழி இருக்கு, மகம் ஜெகமாலுன்னு. என்னமோ பெரிய லெவலில் அவங்களுக்கு இந்த உலகத்தையே நான் தான் கட்டி காப்பாத்துறேன்னு கூடிய எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க. இது வந்து நீ ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலைனாலும் சரி இதுதான் உண்மை. நிறைய மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப அதாவது அவங்களுக்கு திறமைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி பேச்சு திறமை மட்டும் இல்லை, செயல்லையும் நிறைய திறமைகள் அவங்க காட்டுவாங்க, உண்மை அவங்க. பட் ஆனால் உறவுகள்னு வரும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா பிரிஞ்சு போயிடுவீங்க. தனிமரமாக நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. உத்திர நட்சத்திரக்காரங்களும் மக நட்சத்திரக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலை அப்படின்னா லைஃப் வந்து ஸ்பாயிலாக போயிடும். பூர நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் விதிவிலக்காக இருக்குது. பட் ஆனால் சிம்ம ராசியை ஓவராலாக பொறுமையும் அனுசரணையும் இல்லை அப்படின்னா வாழ்க்கை போயிடும். இதை மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன் நீ கமெண்ட்ஸில் வந்து திட்டினாலும் சரி, உங்களோட லைஃப்பில் வந்து நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன். இந்த வார்த்தைகள் ஏதாவது ஹர்ட்டாக இருந்துச்சுன்னா சாரி. பட் ஆனால் அனுசரணைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா அது ரீதியாக உங்களுக்கு மனசில் வந்து கஷ்டங்களை உண்டு பண்ணும். ஒரு சிலருக்கு காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், காதல் லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் பாதிப்பு. ஒரு சிலருக்கு வந்து பிரிஞ்சவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏற்கனவே இதா இருக்கிறவங்களுக்கு வந்து ஏற்கனவே பிரச்சனை இருக்கு உங்களுக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரச்சனையே இல்லாம நீங்க லைஃப்ல சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னா சங்கடங்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏன்னா ராகு கேதுகள் வந்து மாத்தி மாத்தி வக்ர கிரகங்கள்னால மாத்தி சில நீ ஹாப்பியா இல்லையா, சரி போ பொழைச்சு போ அப்படின்னு விட்டுரும். நீ சந்தோஷமா எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத வச்சு செஞ்சிடும். ஸோ ரெண்டுமே ராகு கேதுக்கள் செய்யும். அதனால உஷாரா இருந்துக்கிறது நல்லது. பொதுவாகவே கோச்சாரத்தில் நம்மளுடைய ராசி மேல ராகு கேதுக்கள் வந்து எப்பவுமே நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அதனால எல்லா விஷயங்களுக்கும் தயாரா இருக்கணும். அதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய ஆதரவு, சொசைட்டியில் வந்து பேர் புகழ் எல்லாமே கிடைக்குங்க. 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுடைய பழக்க வழக்கங்களை நிறைய பெருசு பண்ணி விடும். உங்களுடைய சர்க்கிள் இருக்கு இல்லையா, அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, என்ன சர்க்கிள் இருந்தாலும் அந்த சர்க்கிளை வந்து விரிவுபடுத்தி விடும். இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மூலிமா உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. அது மூலிமா உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு உதவும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வேற லாங்குவேஜ் பேசுகிறவங்க, வேற இனம் மதம் இதெல்லாம் கடந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்குலாம் திடீர்னு மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இந்த ராகு கேது வரும்போது இப்போ இந்த லவ் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் வந்து இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ், இந்த ஓடி போய் கல்யாணம் பண்றது, இந்த மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா பொதுவா அது பின்னாடி வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால இந்த ராகு கேது வரும்போது திடீர் கல்யாணங்கிறது பேரண்ட்ஸ் பெற்றோர்களுடைய அனுமதியோட கல்யாணம் பண்ணுங்க. இல்லைன்னா வாழ்க்கையில கஷ்டப்படுறது. பேரண்ட்ஸோட சப்போர்ட்கள் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது நல்லது இல்லை. ஆனால் உங்களுக்கு குரு பார்க்குது. மேக்சிமம் வந்து வீட்டில் சொல்லி அது கிடைக்கலனா கூட வெயிட் பண்ணி, பர்மிஷன் கிடைக்கல, அவங்களுடைய பிளெஸிங் கிடைக்கலனாலும் பொறுமையாக வெயிட் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏண்டா இந்த மேரேஜை பண்ணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனையெல்லாம் கொடுத்துரும். ஸோ கவனமாக இருங்க. அதே மாதிரி
சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் இல்லை 2 டைம் 3 டைம் ஒரு முயற்சியை போடும்போது ஃபர்ஸ்ட் டைமே சக்ஸஸ் ஆகாது. இந்த காலகட்டத்தில் காரியங்கள் வந்து தடைகள் இருக்குது, தாமதங்கள் இருக்குது. ஆனால் எப்போவுமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. ஸோ அதனால் நீங்கள் லைஃப்பில் உறுதியாக சக்ஸஸ் ஆவீங்க. ஆனால் நான் சொன்ன வழிபாடை பண்ணிட்டு பண்ணுங்கள். 1 டைம் 2 டைம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆனால் கூட 3ஆவது டைமு சக்ஸஸை கொடுத்துரும். இந்த ராகு கேது வந்து ஒரு ஸ்பார்க்கு தான். அது வந்து ஃபஸ்ட்டு டைம் மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அது மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சியா உங்களை பெரிய ஆளா காமிச்சு கொடுக்கறதும் இந்த ராகு கேது தான். ராகு கேது வந்து போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல நன்மையும் செஞ்சுட்டு போகும். இந்த சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டவங்க, ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி இருக்குது. சேம் அதை வந்து மிஸ்யூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. மிஸ்யூஸ் ஆகுதுன்னா கவனமாக இருக்கணும். உங்களுடைய சிறு அலட்சியத்தினால பெரிய வாய்ப்புகளை இழக்கிறது, பெரிய விஷயங்களை இழக்கிறது, அதனால் மாட்டிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இயல்பாக நடக்கும். ஒரு மெயில் அனுப்பும்போது கூட, ஒரு செக்கு கையெழுத்து போடும்போது கூட பார்த்து பண்ணுங்க. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக சோஷியல் மீடியா இருக்கவங்களுக்குலாம் நெகட்டிவ் இம்பாக்ட் வரதுக்கு, நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்து இருந்துக்கோங்க. கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களும் ஒரு வாய்ப்பு வருதுன்னா இந்த வாய்ப்புக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சு ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஸோ நெகட்டிவாக உங்கள் மேலே பப்ளிசிட்டி வர்றது, உங்கள் மேலே வந்து தேவையில்லாத அவமான அசிங்கங்களுக்கெல்லாம் ஆளாகிறது, இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். ஆனால் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு எனக்கு நெகட்டிவாக பப்ளிசிட்டி ஆனால் போதும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் நல்ல வளர்ச்சி தான். அரசியல்வாதிகளுக்கு யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கேது வந்து பயிற்சி ஆகிறது வந்து நிறைய மாற்றங்கள், அரசியலில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சியும் கொடுத்துரும். சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. நண்பர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக வந்து நீங்கள் இந்த டைமில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்குது. ஆனால் உங்களை சுற்றி உங்களுடைய வளர்ச்சிக்காக யார் பாடுபடுறாங்களோ, உங்களோட வளர்ச்சியை தன்னோட வளர்ச்சியை யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய ஆதரவை தேடிக்கங்க. தெய்வ வழிபாடு தேடிக்கங்க. இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். மெயினாக வந்து கணபதி வழிபாடு பண்ணுங்க, பிரித்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்க, சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாமே நன்மையை தான் கொடுக்கும். படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கு. படிக்கக்கூடிய டைமை வந்து கரெக்டாக படிங்க. டைவர்ட் ஆகாதீங்க. நீங்கள் நினச்ச மார்க் எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் படிக்கக்கூடியவங்களுக்கு டைம் நல்லா இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது. ஏன்னா கேது ஞானக்காரகன். கேது வந்து ஞானக்காரகனாக இருக்கனால படிப்புக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? மற்றபடி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணாது. படிக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பில் நல்லா பண்ணுங்க. அது இந்த நீட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க, ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்களா, சூப்பராக இருக்கும். ஏன்னா ஞானக்காரகனே உங்களுடைய ராசியில் வரனால நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக முடியும். அதனால உங்களுடைய ஃபோக்கஸை வந்து இன்னும் நல்லா வந்து ஸ்ட்ரைட் ரூட்டாக போட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிரும். பொதுவாகவே மன ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துக்கங்க. கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இப்போதைக்கு நீங்கள் எந்த முடிவு எடுக்காமல் அமைதியாக அனுசரணையாக போய் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கனாலே பல பிரச்சனைகள்லேருந்து உங்களால் வெளியில் வர முடியும். ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி வழிபாடு பண்ணாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக மாறும். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணுறோம். என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியோடைய பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா, இந்த வாக்கியப்படி வந்து 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியும், திருக்கணிதப்படி 2025 மே மாதம் 21ஆம் தேதியும் வந்து ராகு வந்து மிதுன ராசிலேருந்து கும்ப ராசிக்கும், கேது வந்து கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சி ஆகுதுங்க. இவ்வளோ நாளாக வந்து பொதுவாகவே வந்து இந்த ராகு கேது வந்து வக்ர கிரகங்கள்ங்க. அதனால அது வந்து ரிவர்ஸில் தான் வந்து பயிற்சி ஆகும். இப்போ குரு சனியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த குருவும் சனியும் ஒரு 5 மாத காலம், வக்ரமான ஒரு 5 மாத காலம் வந்து வக்ரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வக்ர நிவர்த்தி ஆகி அதோடைய பயிற்சி வந்து முன்னோக்கி தான். இப்போ 2ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு, 4ஆம் இடத்துக்கு இப்படி பயிற்சியாகி வருவாங்க. இந்த சுக்கிரன் புதன்லாம் குறிப்பிட்ட காலங்கள் வந்து வக்ரமாக இருக்கும். ஆனால் அதுவும் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டா முன்னோக்கி தான் நகர்ந்து போகுங்க.
ஆனா இந்த ராகு கேது மட்டும் எப்பொழுதுமே வக்ரம் தான். ஸோ அதனால வக்ர கிரகங்களா இருக்கனால அந்த கிரகங்கள் எப்பவுமே பின்னோக்கி தான் நகர்ந்து போவாங்க. ஸோ அதனால உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருந்தார் இல்லையா, அந்த 7ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு ராகுவும், கேது உங்க ராசியில இருந்தார் இல்லையா, ஜென்ம 1ஆம் இடத்துல ஜென்ம ராசியில கேது இருந்தது, இப்போ 12ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆயிடுச்சு. இவ்வளோ நாளா எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இந்த கேதுனால அனுபவிச்சிருப்பீங்க கன்னி ராசிக்காரங்க. எந்த காரியம் எடுத்தாலுமே சக்சஸ் ஆயிருக்காது, முட்டுக்கட்டை தடை தான். இந்த கேது இப்போ பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னா அதோடைய ரிசல்ட் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியிலிருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தொட்டது எல்லாமே சக்சஸ். கேதுக்கு 12ஆம் இடம் சூப்பர். அதே மாதிரி 6ஆம் இடம் ராகு, அதுவும் நன்மை தான். உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்க போகுது இந்த ராகு கேதுக்கள். இந்த சனி உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்குது, ஆனால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த குரு உங்களுக்கு அந்த ராகுவை பார்த்துறாரு. அதனால ராகு நிறைய நன்மைகளை கொடுக்க போறாரு. பொருளாதார ரீதியாக, சொத்து ரீதியாக எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ அத்தனை விஷயங்களும் செய்ய போகுது இந்த ராகு. கேதுவும் இவ்வளோ நாளாக நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு உங்களுக்கு. கேதுனால கொஞ்சம் நஞ்சம் இல்லை, மனசு பொதுவாகவே இந்த 1.5 வருஷ காலகட்டமாக கேதுனால நீங்கள் ஜென்மத்தில் கேது இருக்கிறது அவ்வளவு சிறப்பான விஷயங்கள் கிடையாது. அதனால மன ரீதியாவோ அல்லது எந்த காரியங்கள் எடுத்தாலும் டிலே ஆகிறது, தடையாகிறது, அதனால வெக்ஸாகி போய் எதுவுமே செய்யாம முடங்கி போனது, இது எல்லாமே இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு கிடையாது. கேது 12ஆம் இடத்துக்கு போயிட்டாரு, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கேது 12ஆம் இடத்துக்கு வந்திருக்குது உங்கள் ராசியிலேருந்து அப்படியே ரிலீவ் ஆன மாதிரி, மனசே அப்படியே லேசான மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம். ஏன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் போட்டுட்டு இருந்திருப்பீங்களா, அந்த எஃபர்ட்ஸுக்கு எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தானே நினச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு எல்லாமே நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. இவ்வளோ நாளாக நீங்கள் போட்ட கடுமையான முயற்சிக்கு இப்போ நீங்கள் சாதாரணமாக சும்மா ஒரு விஷயத்தை தொட்டாலே அது சக்ஸஸ் ஆக போகுது. அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பை தான் இந்த ராகு கேது உங்களுக்கு கொடுக்கும். மனசு நல்ல லேசு, அப்படியே மனசில் பட்டாம்பூச்சி பறந்த மாதிரி அந்த மாதிரி ஃபீலெல்லாம் லவ் பண்ணாலாம் கிடைக்காது. இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த ஃபீல் வரும் இல்லையா, லவ் பண்ணும்போது பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஃபீலிங்லாம் வரும் இல்லையா, அது எல்லாமே இந்த கேது உங்க ராசில இருந்து போயிட்டாருனாலே அதுக்கப்புறம் வந்துடும். அது ஒரு நல்ல ஃபீல் தான். நம்ம எப்பவுமே ஜென்மத்தில் ராகு கேது இருக்கிறது நல்ல ஃபீலே கிடையாது. நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் பொங்க போகுது அப்படிதான் நான் சொல்லுவேன். கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க, நிறைய வளர்ச்சி தான். இப்போ 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு கடன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன் இனி இல்லை அப்படிங்கிறத டிக் போட்டுக்குங்க. கடனுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பீங்களோ அந்த கடன் இதெல்லாமே காணாமல் போயிடும். இவ்வளோ நாளாக நீங்கள் போட்ட பலன்கள் எல்லாமே ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு போட்டிருப்பீங்க. இனி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, கொஞ்சம் அதை ட்ரை பண்ணியிருப்பீங்களா, அதை கொஞ்சம் போய் தொடுங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகணும். கடகடன்னு இது தேங்கியிருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வெற்றியை தானா தேடி வரும். கடன் இருக்கக்கூடியது, கடன் மேல வழக்குகள், அதாவது கோர்ட்டு கேஸு பிரச்சனை, இது எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆயிரும். அதே மாதிரி உங்க ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக நோய்வாய்ப்பட்டு இந்த வியாதினால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த டைமில் போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க, சூப்பராக வேலை செய்யுங்க. இந்த டைமில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். ஏன்னா ராகு கேதுக்கள் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான கிரகங்கள். ஸோ அதனால நல்ல அமைப்புகளை கொடுத்துரும். அதே மாதிரி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. ஏற்கனவே ஒரு சொத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த சொத்து வச்சுட்டு இன்னொரு சொத்து வாங்குறது, சொத்து மேலே சொத்து சேர்க்கை அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பண ரீதியாக உங்களுக்கு எவ்வளவு தட்டுப்பாடுகள் இருந்துச்சோ அத்தனை விஷயமுமே உங்களுக்கு இப்போது சரியாக போகும். பணம் பல வழிகளை வரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு. அலைச்சல்கள் இருக்கு, ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு ஆதாயமாக மாறிடும். அதே மாதிரி கேது 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கனால உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும். இவ்வளோ நாளாக ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த கண்ட்ரீஸில் போய் வேலை பார்க்கணுன்னு உங்களுடைய வாழ்க்கை லட்சியமாக இருந்திருக்கும். இல்லைன்னா அங்கே போகணும்னு உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். அங்கே போனால் நல்ல காசு பணம் கிடைக்குங்கிற ஒரு ஃபீல் இருந்திருக்கும். அவங்க எல்லாமே இந்த
இந்த டைமில் ட்ரை பண்ணுங்க. இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். கேது 12ஆம் இடத்துல வந்திருக்கனால உங்களுக்கு வெளிநாடு சென்று கடல் தாண்டி சென்று சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதுவும் 6ஆம் இடத்துல ராகு வந்திருக்கனால வெளிநாடு உத்தியோகம் ரொம்ப சூப்பரு. அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் வெளிநாட்டுக்கு போறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஹெல்த் வைஸ் நீங்க உங்களுக்கு தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா பொருளாதார ரீதியா ராகு கேதுக்கள் நல்லா வளர்த்தி விடும். அதே நேரத்துல கஷ்டமும் படுத்தும். ஏதாவது நம்மளுடைய மன ரீதியாவோ அல்லது ஹெல்த் ரீதியாவோ கொஞ்சம் கஷ்டங்கள் படுத்தும். அதனால ஹெல்த் வைஸ் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த விஷயங்கள்லாம் நீங்க உங்களுக்கு பூர்வீகத்தில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம்ல நீங்க போய் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா கூட வந்துருவாங்க. இவ்வளோ நாளா முரண்டு பிடிச்சிட்டு இருந்தவங்கலாம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த ராகு. அதே மாதிரி கேது பாத்தீங்கன்னா சுப விரயங்களா உண்டு பண்ணும். அப்போ ஒரு வீடு வாங்குறது, சொத்து சேர்க்கை உண்டு பண்றது, அதே மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே உண்டு பண்ணும். ஆனா என்னன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேது வந்திருக்கனால தூக்கம் கெடுறதுக்கு உண்டானதோ அல்லது தூக்கத்துல பாம்பு கனவு இந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கடந்து வந்தது தான். அதனால அதை நினைச்சு கவலையே பட வேண்டாம். பாம்பு கனவு வந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா 2 தீபம் விநாயகருக்கு போடுங்க யமகண்ட நேரத்துல. ஓகேங்களா? அது என்ன கிழமையா வேணா இருக்கலாம். உங்களுக்கு எந்த நாள் முடியுதோ அந்த நாட்கள்ல வரக்கூடிய யமகண்ட காலகட்டத்துல இப்போ நீங்க ஒரு நாள் கனவு கண்டுறீங்க பாம்பு. ஏன்னா 12ஆம் இடத்துல கேது வரும்போது பாம்பு சர்ப்ப கனவுகள் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு 2 தீபம் யமகண்ட நேரத்துல விநாயகருக்கு போட்டீங்கன்னா மறுபடியும் அந்த கனவுங்கிறது வராது. தூக்கமும் நிம்மதியான தூக்கம் வரும். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறத நல்ல அயன சயன போகம் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம். ஸோ அதனால அந்த இடத்துல கேது வந்திருக்கனால தூக்கம் கெடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமா இந்த கேது 12ஆம் இடத்துல இருக்கனால வெளியூர் சொன்னேன் இல்லைங்களா, அதுல போகும்போது கவனமா போயிட்டு வாங்க. ஏன்னா சிறு சிறு தடைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கம்யூனிகேஷன் விஷயத்துல ரொம்ப கவனமாக இருங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளா எந்த விஷயத்துல மன உளைச்சல் இருந்தீங்களோ அதுல மன தெளிவாயிருவீங்க. பொதுவாகவே நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா இந்த கஷ்டங்கள்ல இருந்து நிறைய பாடங்களை கத்துட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த பாடங்கள் எல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு யூஸ் ஆகுங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி புதன். அந்த புதன் யாருன்னா புத்திசாலியான கிரகங்கள். இதுல 2 பேருமே மிதுன ராசியும் புத்திசாலி, கன்னி ராசியும் புத்திசாலி. மிதுன ராசியை விட கன்னி ராசிக்காரங்க தொழிலில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய தொழில் ஆகட்டும் உத்தியோகம் ஆகட்டும் அப்டேட்டடா அப்படின்னா அவங்க தான் கன்னிராசிக்காரங்க தான். அதே மாதிரி ஒரு நேர்த்தியாக ஒரு விஷயத்த செய்யணும். தன்னை பிஸ்னஸ்க்காகவோ தொழிலுக்காகவோ அர்ப்பணிப்பான ஆட்கள். அவங்களுடைய முதல் கணவனோ அல்லது மனைவியோ யாரு அப்படின்னா அவங்களுடைய தொழிலாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நபர்கள் தான் கன்னிராசிக்காரங்க. அவங்களுக்கு இது சூப்பரான டைம். உங்களுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இவ்வளோ நாளாக தடைகள் இருந்துச்சோ அத்தனை தடையுமே உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு. ஸோ உங்களைய வெளிப்படுத்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கனால அதுக்குண்டான முயற்சிகளை போடுங்க, எல்லாமே சக்ஸஸ் ஆயிரும். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான டைம். ஏன்னா இவ்வளோ நாளாக இருந்துச்சு இந்த பாடம் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவ்வளோ நாளாக மன சங்கடங்கள் இருந்துச்சு. அந்த சங்கடங்கள்ல இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, இப்படியா அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்களா, அந்த விஷயங்களை எல்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சூப்பரான டைம். நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். அதாவது கஷ்டங்கள் மட்டுமே எப்பவுமே ராகு கேது கொடுக்காதுங்க. அந்த கஷ்டங்கள் நமக்கு ஒரு அனுபவமா மாத்திக்கணும். எந்த கிரகங்கள் நன்மை மட்டுமே நன்மை மட்டுமே செய்யாது, தீமை மட்டுமே செய்யாது. நன்மையும் தீமையும் கலந்துதான் செய்யும். ஸோ இவ்வளோ நாளா உங்க கூட இருந்து கஷ்டப்படுத்தினவங்க யாரு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாருன்னு நல்லா தெரியும். பொதுவாகவே ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னா கன்னி ராசிக்காரங்கள், அதாவது கன்னி ராசிக்கு புதன் அதிபதி. என்னன்னா புதன் தன்னுடைய பெற்றோர்கள்னாலே கைவிடப்பட்ட கிரகம். சரிங்களா? அந்த புதன் புத்திசாலிக்கு கிரகமா இருக்கலாம், ஆனா தன்னுடைய பெற்றோர்கள்னாலேயே கைவிடப்பட்ட கிரகம். பெற்றோருடைய அன்பு ஆதரவும் கிடைக்கல. நீங்க எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்குன்னு உங்களுடைய கடமைகளை மட்டும் எப்பவுமே செவ்வனே செஞ்சுக்கிட்டே இருங்க, எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரோ அல்லது பேரண்ட்ஸோ பெரிய லெவல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. எதிர்பார்க்காம கிடைக்குதுன்னா அதை அனுபவிச்சுக்கோங்க. ஆனா
எப்பவுமே கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து உறவுகள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு ஒரு ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தும், காயத்தையும் ஏற்படுத்தும். இந்த விஷயங்களை கவனமா இருங்க எப்பவுமே. அதை இந்த 1.5 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. அவங்களுக்கு தேவையான உங்க கடமைகளை ஒருபோதும் செய்ய தவறாதீங்க. அதே நேரத்தில் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வேண்டாம், அப்படிங்கிற எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு விஷயத்த செய்யுங்க. மனசை ஸ்ட்ராங் பண்ணிக்கங்க. அது வந்து உங்களுக்கும் சரி, உங்களை சார்ந்தவங்களுக்கும் சரி நல்லது, உங்களுக்கும் வளர்ச்சியும் கொடுத்துரும். உங்களோட வளர்ச்சி வந்து இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் பிரம்மாண்டமாக இருக்க போகுதுங்க. இப்போ இந்த ராகுகேது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து தீமைகளையும் தடைகளையும் கொடுத்துச்சோ அவ்வளோக்கு எவ்வளோ கேட் ஓப்பன். அப்போ வந்து மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டதுங்க. கோவில்களுக்கு போங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய உத்தியோக உயர்வு கிடைக்கும். நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு. அதே மாதிரி ஒரு அந்த உங்களுடைய கம்பெனியில் வந்து உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே பாராட்டப்படும். அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான பிரம்மாண்டமான வளர்ச்சி. எந்த துறையாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் பணம் வந்து பல வகைகளில் வரப்போகுது, குவிய போது. சொத்து மேலே சொத்து சேர்க்கை இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிலம் வாங்கக்கூடியது, வாகனம் வாங்கக்கூடியது, இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு. தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம். தாயாருக்கு சிறு கண்டம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது, அதில் பார்த்துக்கோங்க. மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்குது. வண்டி வாகனங்களில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ஆம் வீட்டில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து கடன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் வழிபாடு பண்ணிங்கன்னா தீர்ந்து போயிடும். கடனுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கடன் இருக்குது, இந்த கடனால் எனக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நரசிம்மருடைய மந்திரம் யாருக்காவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நரசிம்மருடைய மந்திரத்தை நான் சொல்கிறேன். நரசிம்மருக்கு வந்து பானகம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ராகு காலகட்டத்தில் பானகம் வச்சு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்டு. அந்த கடன் எல்லாமே நிவர்த்தி ஆயிரும். அதுவும் இப்போ கன்னிராசிக்கு 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு கடனால் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, நெருக்குதல்கள் நெருக்கடிகள் இருக்குதோ அது எல்லாமே சால்வ் பண்றதுக்கு ராகு உதவி பண்ணுவாரு. இந்த ராகுக்கு நீங்க என்ன செய்யணும், செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல நரசிம்மர், ஏன்னா கன்னிக்கு வந்து நரசிம்மர் வழிபாடு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால கன்னி ராசிக்காரங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க, நல்ல யோகத்தையும் பெற்று தரும். அதே மாதிரி மருத்துவத்துறை சார்ந்தவங்களுக்குள்ள அது நல்ல வளர்ச்சி. உங்களுடைய விஷயங்களை நீங்க மேலும் மேலும் வளர்ச்சி, உங்களுடைய துறையில மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகக்கூடிய அமைப்புகள். கலைத்துறைகள்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் நான் சொல்லுவேன். பாராட்டுகள், அங்கீகாரம், விருதுகள் இது எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய பேர் வந்து உலக புகழ்பெற்ற பேராக மாறக்கூடிய டைம் இந்த டைம் வந்துருச்சு. யோசிக்காம எல்லா விஷயங்களையுமே எல்லா முயற்சிகளையுமே செய்யுங்க. முக்கியமாக கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வாங்க. இந்த டைம்ல நீங்க ஓப்பன் அப் ஆகலை, இந்த டைம்ல ஓப்பன் அப் ஆகலைன்னா வேற எந்த டைம்லையும் பண்ண முடியாது. இந்த டைம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது ராகு கேதுவும் நல்ல பொசிஷன்ல இருக்கு, குருவும் நல்ல பொசிஷனுக்கு வராரு, சனியும் பார்க்குறாரு. சனியும் 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கும்போது எல்லா கிரகங்களுமே நல்ல பொசிஷன்ல இருக்கனால வளர்ச்சிங்கிறது நிச்சயிக்கப்பட்டது. உங்களுக்கு முத்திரை குத்திட்டாங்கன்னு என்னன்னா ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு அர்த்தம். அதுதான் உங்களோட வளர்ச்சி வந்து நிச்சயிக்கப்பட்டது ஆக மாறிடுச்சு. கன்னி ராசிக்காரங்களுக்கு வளர்ச்சிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட வளர்ச்சியா மாறிடுச்சு. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் அப் ஆகுங்க. உங்களோட விஷயங்களை கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வாங்க, வெளியில வாங்க. உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனை, அந்த சண்டை சச்சரவு வழக்குகள் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கவனம். பொதுவாகவே ராகு கேது வந்து என்ன விஷயத்துக்கு நல்லதுன்னா பொருளாதார சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது, உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அது ஒருபோதும் நல்லது கிடையாது. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னா ரொம்ப அமைதியாக உங்கள் வளர்ச்சி உறுதி செய்யும் போது தான் அப்படின்னு ஆடக்கூடாது. ரொம்ப பொறுமையாக போகணும், எல்லாத்துக்கிட்டையுமே பணிவாக போகணும். இயல்பாகவே ஒரு விஷயங்களில் பேசி காரியத்தை சாதிக்கிறது கன்னி ராசிக்காரங்க வல்லவர்கள். கன்னி ராசி அப்படின்னாலே அவங்க கிட்ட நல்ல திறமை இருக்குது. யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு விஷயத்தை சண்டை எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலுமே அவங்களுடைய புத்தி சாதுரியத்தினால அந்த சண்டையை சமாதானமாக போகக்கூடிய திறமையும் படைத்தவர்கள் தான் நீங்கள். இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு சண்டை சச்சரவுக்கு நீ வா வந்து தான் பாரு அப்படின்னு கூப்பிடுவாங்க, போகாதீங்க. ஏன்னா பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ சண்டை சச்சரவுகளுக்கு போகாதீங்க. கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் குறையும்.
உங்களுக்கு இவ்வளோ நாளாக பிரச்சனை இருந்தவங்க இப்போ போயிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா டைவர்ஸ்க்கு போய் நிற்பாங்க. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, டைவர்ஸ்க்குன்னு போய் நிற்பாங்க. காலில் விழுந்துருங்க, வேறு வழி கிடையாது. இதுக்கெல்லாம் பரிகாரம் இல்லை. வேண்டாம், எனக்கு நீங்கள் முக்கியம், உங்களுக்கு நான் என்ன வேணால் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசி சமாளித்து கூட்டிகிட்டு வந்துடுங்க. அதான் நல்லது. உறவுகளை பிரேக் பண்ணி விடுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையுமே செய்யும். ஏன்னா 6ஆம் இடம் தான் டைவர்ஸு. ஸோ யாருக்காவது ராகுதேசம் நடக்குது அப்படின்னா டைவர்ஸ்க்கு போய் நிற்கும், சண்டை சச்சரவுகளுக்கு போய் நிற்கும். இதை பார்க்கக்கூடியவங்க கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உணர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஒரு உறவை கட்டி காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் பிரிகிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ கஷ்டமான ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு நல்ல நன்மைகள், வாழ்க்கை ஃபுல்லுமே நீங்கள் ரொம்ப அதாவது நல்ல சேஃபாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். அதனால கஷ்டமான காலகட்டங்கள், மோசமான தசாபுத்தி காலகட்டங்களில் எந்த ஒரு முடிவுமே எடுக்காமல் அமைதி காத்து நடக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் உறவு சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸில் சம்மந்தப்பட்டதுன்னா காசு இன்னைக்கு போச்சுன்னா இன்னொரு வாய்ப்பு வரும், நல்லா பயன்படுத்திக்கலாம். ஆனால் உறவுகள் அப்படி கிடையாது. ஸோ உறவுகள்கிட்ட நம்ம எப்போவுமே அனுசரணையாக நடந்துக்கணும். ஒரு முடிவெடுக்கும் போது நிறுத்தி நிதானமாகவும், உங்களுடைய வளர்ச்சியில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் சந்தோஷப்படுத்துகிறவங்க, உங்களுக்காக வாழ்கிறவங்க கிட்ட நீங்கள் ஒப்பீனியன் கேட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடந்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் உறவுகள் கிட்ட பேலன்ஸ் பண்ணி போகணும், அமைதியாக போகணும், அனுசரணையாக போகணும். இல்லை அப்படின்னா பிரிவினை வந்துடும். ஒன்றுக்கு ஒன்றுனா எப்போவுமே இல்லை, இந்த உறவு இல்லைன்னா இன்னொரு உறவுல போய் நீங்கள் சந்தோஷமாலாம் வாழ முடியாது. ஸோ கன்னி ராசிக்கு 7ஆம் இடம் எப்போவுமே பாதக ஸ்தானமாக வரதுனால பார்ட்னர் உங்களுக்கு அப்படியே ரொம்ப சூப்பராக அமைவாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். இயல்பு தான். 4 7 ஒருவரே வராரு. அதனால ரொம்ப வரக்கூடியவங்களை அம்மா மாதிரி நினச்சிக்கிங்க, அது தப்பே கிடையாது. நல்லபடியாக இருங்க. இந்த ராகு கேது உறவுகளை கட் பண்ணி விடுறதுக்கு பார்க்கும், அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் வழி வைக்காதீங்க. ஏதாவது ஹெல்த்தில் பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை ஆலோசனை பண்ணி இது பண்ணிக்கோங்க. உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், அதே மாதிரி அவங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தி விடும். ஆனால் பொருளாதார வளர்ச்சி நல்ல வளர்ச்சியாக இருக்கும். அந்த விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய காசு, பணம், சொத்து சேர்க்கை இதெல்லாம் உண்டு பண்ணிடலாம். இந்த ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பராக இருக்குது. சொத்து மேலே சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி. படிக்கக்கூடியவங்க படிப்பில் நல்ல மார்க் எடுக்கக்கூடியது, நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறது, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்கன்னா சக்ஸஸ், ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது, வாழ்க்கையில் உயர்றதுக்கு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருது. கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதை பற்றி, அதாவது இந்த ராகுகேது பயிற்சி கன்னி ராசிக்கு சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இவ்வளோ நாளாக நீங்கள் என்னென்னலாம் உங்கள் மனசுக்குள்ளேயும் தலையிலையும் ப்ரெஷர் இருந்துச்சோ அது எல்லாமே விலகி தலையில அப்படியே பூ மாலை பொழிகிற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கணும். ஆனா அதுதான் உண்மை, அதுதான் நடக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்கு. ராகுகேது பயிற்சி கன்னி ராசியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. சந்தோஷமா ஹாப்பியா இருங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. என்ன பரிகாரம்னாலும் நான் சொல்றேன், கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.